வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பொங்கலுக்கு, அதேமாதிரி தயிர் சாதத்துக்கு, சுடு சாதத்தில் கூட இதை போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. 6 தக்காளியை நான் கட் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நல்லா இதுமாரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் 2, அதுவும் பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 2 இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சிறிது, கடுகு 1 டீஸ்பூன், குழம்புத்தூள் 2 ஸ்பூனு, எண்ணெயும் உப்பும் தேவைக்கேற்ப. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகை போடுறேன். கருவேப்பிலை போடலாம். ஆனியனை சேர்த்து வதக்கணும். கண்ணாடி பதம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பும் உரப்பும் உங்களுக்கு தேவை, அதாவது உரப்பெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சிக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துணும். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி அதையும் நீங்கள் சேர்த்துங்க. நான் 2 சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தக்காளி இருக்கு இல்லையா, நம்ம சாறு அதை இதில் சேர்க்குறேன். இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு தூள் கடையில் கேட்டிங்கன்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு தூளுக்கு பதிலாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தனியாத்தூள், அதாவது மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லி 2 ஸ்பூனு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. மிதமான தீயிலே இது இருக்கட்டும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டனோன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி டைப்பில் வரும். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி மாரி தான் வேணும்னா நீங்கள் இந்தமாரி ஸ்டேஜ்லேயும் வச்சுக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ இது ரெடி ஆகிட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். பாருங்கள், இதோட டெக்ஸ்டரே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கிரேவினா கொஞ்சம் தளர்வாக இருக்கட்டும். இது கொஞ்சம் ட்ரையாக பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி ரோல் மாரி கூட உள்ளார ஸ்டஃப் பண்ணி இது கூட பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.